ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம தேர்ட் கொஸ்டின் ஃப்ரம் இந்த எக்ஸைஸ் தான் பார்க்க போறோம். அதாவது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிப்ளிகேஷன் அண்ட் அடிஷன் அப்படின்ற எக்ஸைஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் போன வீடியோ என்ன பார்த்தேன்னு சொல்லிடுறேன். போன வீடியோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் செகண்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம், அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். Kim try to evaluate an expression step by step. ஓகே, இதுல எங்க தப்புன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபைன் கிம்ஸ் மிஸ்டேக் தான் அவங்க கேட்கறாங்க. ஸோ நம்ம எங்க தப்புன்னு கண்டுபிடிச்சா கேம் ஓவர். ஓகேவா? ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க, 5 into 2 10. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பிராக்கெட் எதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த ஸ்டெப் தான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்புறமா இன்டூ 4 பண்ண போறாங்க. ஸோ அதான் ஐடியா. ஸோ 10 into 4 அப்படியே செகண்ட் ஸ்டெப்ல இப்படிதான் இருக்கணும். பட் செகண்ட் ஸ்டெப்ல பிளஸ் இருக்கு. ஸோ இன்டூவை அவங்க ஏதோ பிளஸ் மாத்திட்டாங்க. ஸோ அதான் பிரச்சனை. சப்போஸ் இங்க 10 into 4 இருந்துச்சா ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. உங்களுக்கு ஆன்சர் 14 கிடைச்சிருக்கும். 14 கிடைக்கிறதுக்கு பதிலா. ஸோ ஸ்டெப் 2ல தான் மறுபடியும் இங்க பிரச்சனை. ஸோ பிளஸுக்கு பதிலாக நீங்க இன்டூன்னு போடணும். அதான் ஐடியா. ஸோ இங்கதான் பிரச்சனை வருது. ஸோ அவ்வளோதான், இதான் மிஸ்டேக். நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். நம்ம அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, 5th கொஸ்டின் இது ஆக்சுவலா. ஸோ 4th கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இந்த டிஎன் ஸ்டேட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மணற்கேணியில் தான் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்க கூட ரெஃபர் பண்ணிக்கலாம் வேணா. ஸோ 5th கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டேஷ் cannot be associative, சப்ட்ராக்ஷன் அடிஷன் டிவிஷன் ஏ அண்ட் சி. ஓகே, இது ரெண்டுமே அசோசியேட்டிவ் கிடையாது. போத் ஏ அண்ட் சி தான். ஏ அண்ட் சி போத் சப்ட்ராக்ஷன் அண்ட் டிவிஷன் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ஏன்னா நீங்க 3 நம்பரை இஷ்டத்துக்குலாம் செப்பரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்க இஷ்டத்துக்கு வேற வேற ஆர்டர்ல நீங்க டிவைட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆகாது. சப்ட்ராக்ஷன் டிவிஷன் கம்யூட்டேட்டிவ் கிடையாது. ஸோ அதனால டெஃபினட்டா அது அசோசியேட்டிவ் கிடையாது. ஸோ ஒரு ஆப்ரேஷன் வந்து கம்யூட்டேட்டிவா இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ஆப்ரேஷன் வந்து அசோசியேட்டிவா இருக்க சான்ஸே இல்லை. அது புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அடிஷனும் மல்டிபிளிகேஷனும் இஸ் போத் அசோசியேட்டிவ் ஆஸ் வெல் அஸ் கம்யூட்டேட்டிவ். இன்ஃபேக்ட் அப்படி கூட நீங்க யோசிக்க தேவையில்ல. அடிஷனும் மல்டிபிளிகேஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ், ஸோ தே ஆர் அசோசியேட்டிவ். தே ஆர் போத் கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா a plus b equal to b plus a, அதே மாதிரி a into b equal to b into a. பட் அதை நீங்க வந்து சப்ட்ராக்ஷனுக்கும் டிவிஷனுக்கும் சொல்ல முடியாது. ஸோ அதான் கீ டிஃபரன்ஸ் பிட்வீன் அடிஷன் மல்டிபிளிகேஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் டிவிஷன். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க. ஸோ மேபி இன்னும் ஒரு கொஸ்டின் போடலாம். ஓகே, இந்த கொஸ்டின் 6th கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எல்லாம் முடிச்சுக்கோ. 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். 5th கொஸ்டின் முடிச்சிட்டோம், அப்புறம் 3rd கொஸ்டின் முடிச்சிட்டோம். 4th கொஸ்டின் தேவையில்லை இதுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க கூகுள் ஹிப்போ மேக்ஸ்னு போட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கிடைக்கும். நீங்க அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். லாங் ஃபார்ம் வீடியோஸும் நான் நிறைய சாப்டருக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.